லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாய் இருந்தது. இந்த காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே தேவ சபை கூடி ஆராதிக்கிற நாம் ஆண்டவரை துதிப்பதற்காகவும் ஸ்தோத்திரிப்பதற்காகவும் அவரை ஆராதித்து அவர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துடைய பந்தியிலே பங்கெடுக்கிற வேளையிலே இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன காரியத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்பதை இந்த வேத வசனத்திலே நாம் படிக்கிறோம். எனவே நாம கூட நம்முடைய வாழ்க்கையில எதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதனுடைய காரணத்தை இந்த தேவனுடைய பந்தி நமக்கு வாரந்தோறும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வசனத்திலே ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலே நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். எனவே நாம் இப்போது எதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் என்று கேட்டால், இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்று கேட்டால் தம்மை வெளிப்படுத்தினார். எனவே நாம் தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்று இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இதை நீங்கள் மேலே வாசிக்கிற வேளையில சீசர்கள், அதாவது 17ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல சீசர்கள் என்ன எதற்காக சந்தோஷப்பட்டார்கள் என்று கேட்டால், அவர்கள் சொன்னார்கள், அந்த 17, 20 வசனத்தில் எழுதியிருக்கிறது, பிசாசுகள் அசுத்தாவிகள் எல்லாம் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்ப ஆண்டவர் அதற்கு சொன்னார் 20ஆம் வசனத்துல, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறதை வாசிக்கிறேன். அவர்கள் எதற்காக சந்தோஷப்பட்டார்கள், ஆண்டவர் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்று அங்கே சொல்கிறதை படிக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களுக்காக அது அந்த மாதிரியாக பேய் பிசாசுகள் கீழ்ப்படுகிறதற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, அதை காட்டிலும் மேலான சந்தோஷம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிற அந்த காரியத்துக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துக்காக தெய்வீக உண்மைகளை அறிந்ததற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சந்தோஷப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த வசனத்திலே படிக்கிறோம். எனவே ஆண்டவர் இப்பொழுது நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். உதாரணமாக நீங்கள் பைபிளை படிக்கிற வேளையில இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே படிக்கிற வேளையில இயேசு கிறிஸ்து அந்த மாதிரியாக சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று அவர் கேட்கிறதை நீங்கள் அந்த மேலே 16வது வசனத்திலிருந்து படிக்க 13வது வசனத்திலிருந்து படிக்க வேண்டும். அதுல ஆண்டவர் கேட்கிறார், சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அப்போ அவர்கள் சொன்னார்கள், சிலர் யோவான் ஸ்நானகன், சிலர் எரேமியா, சிலர் அந்த மாதிரியாக தீர்க்கதரிசிகளை ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார், மற்றவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீங்க 3 வருஷ காலமா என்னை பின்பற்றுகிறீர்கள், ஆகையினால நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். அதற்கு பேதுரு சொன்னார், அந்த 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் என்று வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்து யார் என்று கேட்டால் அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் தேவனுக்கு பிறந்தவர் அல்ல, அவர் தெய்வீக தன்மை உள்ளவர். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர், நீர் தெய்வமாக இருக்கிறீர், உம்முடையத்துல தெய்வீக தன்மைகள் எல்லாம் இருக்கிறது, ஆகையினால நீதான் தெய்வம். நீர் யோவான் ஸ்நானகன் கிடையாது, எரேமியா கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது, நீர் ஜீவனுள்ள தேவன் என்று பேதுரு சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து அதற்கு என்ன சொல்கிறார்? 17வது வசனத்துல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமோ இரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதத்திலே படிக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுரு, நீ நல்ல திறமசாலி, நல்ல அறிவு கூர்மையாக என்னை அந்த மாதிரியாக ஆராய்ந்து பார்த்து நான் தான் ஜீவனுள்ள தேவன் என்று நீ சொல்கிறாய் என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால்,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா என்ன செய்தார்? இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நான் ஜீவனுள்ள தேவன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிறதான இந்த உண்மையை உன்னுடைய வேத அறிவினாலேயோ அல்லது உன்னுடைய தேவ பக்தியினாலேயோ நீ அறிந்து கொள்ளவில்லை. என் பிதா என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதான் அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் தேவனுடைய வெளிப்படுத்தலை யார் யார் பெற்றிருக்கிறார்களோ, எனவே தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் யார்? பாக்கியவான்கள். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு பேர் எவ்வளவு தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் இந்த மேஜையில் இருக்கிற கர்த்தருடைய பந்தியினுடைய கருத்தை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், இது நம்முடைய வேத அறிவினாலேயோ நம்முடைய பக்தி கருத்து ஆசாரங்களினால் அல்ல, தேவன் நமக்கு என்ன செய்தார்? இதை வெளிப்படுத்தினார். ஆகையினாலே தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதான் நீங்க இயேசுக்கு சொல்லுகிறார், வெளிப்படுத்தினபடினாலே என்ன செய்கிறேன்? பிதாவே, நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு நாமும் கூட இந்த ஆண்டவரையும் ஆண்டவருடைய சத்தியங்களையும் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், அந்த வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று படிக்கிறோம். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். தேவனை யாரும் ஒரு நாள் கண்டதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனையும் தெய்வீக சத்தியங்களையும் என்ன செய்திருக்கிறோம் என்று கேட்டால், இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் என்று சொன்னால் ஒரு திரையை நீக்கி அதற்கு பின்னாலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதால் அந்த வெளிப்படுத்தல். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார் என்று கேட்டால், தம்முடைய கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் யார், நாம் யார், தேவன் நமக்காக என்ன செய்தார், நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்கிறதான இந்த தெய்வீக சத்தியங்கள், இந்த தெய்வீக உண்மைகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று கேட்டால், அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். எனவே அதைத்தான் இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் உயிரற்றவர்களையும் உண்மையற்றவர்களையும் தங்களுடைய வாழ்க்கையை தெய்வமாக வழிபடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் நீர் ஒருவரே மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், உயிர் கொடுத்த தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், உலக தெய்வம் என்கிற இந்த மகத்துவ சத்தியத்தை உடைய சிலுவை பலியினாலே எனக்கு வெளிப்படுத்தி என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை உடைய பக்கத்திலே சேர்த்துக் கொண்டீர். அதற்கு அடிப்படை காரணம் உடைய கல்வாரி மரணம். இந்த சத்தியத்தை என்ன செய்தீர்? நீர் எனக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையினாலே இன்றைக்கு நான் பாக்கியவானாக இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று படிக்கிறோம். திரும்ப நாம் பைபிளை படிக்கிற வேளையில அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி படிக்கிறோம். பவுல் அந்த மாதிரியாக ஒரு நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கூட குற்றம் சாட்டப்பட முடியாத அளவுக்கு ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கை, ஒரு நீதியான வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பாருங்கள், அந்த கலாத்திற்கு நிறுவனம் 1வது அதிகாரம், கலாத்தியர் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். தெய்வ மகத்துவத்தையும் தெய்வீக சத்தியங்களையும் மனிதர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தினார். பவுலுக்கு போய் யார் செஞ்சாலும் அவர் எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு சன்மார்க்கமாக வாழ்கிறேன், நான் நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கூட குற்றம் சாட்டப்பட முடியாத நபர். ஆனால் அப்பேற்பட்டவருக்கு தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவே அதை வெளிப்படுத்தினார். உலகத்திலே நம்மை காட்டிலும் ஞானிகள் எவ்வளவு பேர் உலகத்தில் இருக்காங்க. நம்மை காட்டிலும் படித்த ஏராளமான படிப்பாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் யாரும் கல்விமான்கள் கிடையாது, அது மாதிரியாக படித்தவர்கள் கிடையாது, பட்டம் பெற்றவர்கள் கிடையாது, அதே போல உலக பிரகாரமான ஞானிகள் கிடையாது. ஆனால் தேவன் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் மேஜை நினைவுபடுத்துகிறோம். அன்றே என்னை காட்டிலும் படிப்பிலும் அறிவிலும் திறமையிலும் சாமர்த்தியத்திலும் புத்திசாலித்தனத்திலும் பக்தியிலும் பணத்திலும் உயர்ந்த ஒரு சிறந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த உண்மையுள்ள தெய்வத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னால், நீர் என்ன செய்தீர்? அதை எனக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையினாலே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஆகையினாலே சபை நடுவில் நான் என்ன செய்கிறேன், உம்மை துதிக்கிறேன் என்கிற நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வசனத்திலே சொன்னார். அந்த லூக்காவிலே 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசித்தோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் என்று வேதத்திலே வாசிக்கும். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற அந்த பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் நமக்கு அதை வெளிப்படுத்தினார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் என்று சொன்னால் அவர் ஆளுகை செய்கிறவர். வானமண்டலங்களில் இருக்கிறவைகளையும் இந்த பூமியிலே இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்று கேட்டால் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எனவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற அந்த பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் இந்த மகத்துவமான உண்மைகளை என்ன செய்தார், நமக்கு வெளிப்படுத்தினார். ரோமர்கள் 1ஆவது அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். ரோமர்கள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனை குறித்து அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிகழ்காலத்திலே சொல்லியிருக்கிறது. அப்ப பிதாவாகிய தேவன் அவர் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர். எனவே அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் தேவனே இந்த மகத்துவ உண்மைகளை, கிறிஸ்துதான் தெய்வம், அவர் மூலமாக தான் பாவ மன்னிப்பு, அவருடைய குற்றமில்லாத மாசற்ற விளையாடப்பட்ட இரத்தம் மனுக்குலத்துடைய பாவத்துக்காக சிந்தப்பட்டது, அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு கூட இருந்தார் என்கிற அந்த உண்மையை என்ன செய்தார், தேவனே நமக்கு அதை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் அதை வெளிப்படுத்தினார். அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். எப்படி? அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக. நான் உன்னை நேசிக்கிறேன். பாவத்தை மன்னிப்பதற்கு தெய்வத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. தெய்வம் தான் பாவத்தை பரிகரிக்க முடியும். எனவே நான் உன்னுடைய பாவத்தை பரிகரிக்கிறேன். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய எனக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. நான் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால்தான் உனக்கு பாவ மன்னிப்பு, பாவ விமோசனம் என்றதான இந்த தெய்வீக அன்பையும் இந்த தெய்வீக கிருபையும் இந்த தெய்வீக இரக்கத்தையும் கர்த்தர் என்ன செய்தார் என்று கேட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அதைத்தான் நான் வேதத்தில் வாசிக்கிற வேளையில அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆவது அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆவது அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். வசனத்தை என்ன படிக்கிறோம்? நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் என்ன செய்தார், உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார். அவர்தான் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர். இந்த மகத்துவ சத்தியங்களை, இந்த மகத்துவ உண்மைகளையும் நசரேயனாகிய இயேசுவை கொண்டு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார் என்று வாசி. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக என்ன செய்தார் என்று கேட்டால் கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நமக்கு தண்டனை கொடுக்காதபடிக்கு நாம் அடைய வேண்டிய அந்த பாவத்தினுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த தெய்வீக உண்மைகளை என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். அதைத்தான் மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவரோடு மாத்திரமல்ல, ஆவியானவர் மூலமாக ஆவியானவர் என்ன செய்தார் என்று கேட்டால் நமக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதுல 9வது வசனத்திலும் 10வது வசனத்திலும் விதமாய் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். தேவன் தம்மில் அன்புள்ளவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இதயத்துக்கு தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். மனுஷன் இன்றைக்கு தன்னுடைய சுய பிரயாசத்தினாலே, சுய பக்தியினாலே, சில பக்திக்கு அடுத்த ஆசாரங்களை அந்த மாதிரியாக கடைபிடிக்கிறதுனாலே தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று அந்த மாதிரியாக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் என்ன செய்தார், நமக்கு உலகத்துடைய ஆவியினாலே காரியங்களை வெளிப்படுத்தாதபடிக்கு, மனுஷனுடைய ஆவியினாலே வெளிப்படுத்தாதபடிக்கு நமக்கு தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். தேவ ஆவியானவர் மூலமாக இந்த தேவனுடைய வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கொண்டோம். பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினாலே வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த தெய்வீக வெளிப்படுத்தலை செய்திருக்கிறோம், நாம் பெற்றிருக்கிறோம்.
அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாக இன்றைக்கு என்ன செய்கிறார்? அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு இந்த பைபிள் படிக்கிற வேளையில இந்த வேதத்தின் மூலமாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை, அநேக தெய்வீக உண்மைகளை என்ன செய்திருக்கிறார்? நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வேத வசனத்தை காட்டிலும் இன்றைக்கு தேவனை விலைக்கு காண்பிக்கக்கூடிய புஸ்தகம் உலகத்துல ஒண்ணும் கிடையாது. எனவே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நாம் இந்த வெளிப்படுத்தலை பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதைத்தான் மேஜர் நினைப்படுத்துகிறது. பிதாவாகிய தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். ஆவியானவர் வெளிப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை நம்மை வெளிப்படுத்தினது. தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யார்? பாக்கியவான்கள் என்பதை இந்த மேஜை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே இந்த பாக்கியமான வாழ்க்கைகளை நாம் எப்படி வந்தோம்? நம்முடைய பிரயாசம் அல்ல, நம்முடைய ஜெபங்கள் அல்ல, நம் முன்னோர் செய்த பாரம்பரிய காரியங்கள் அல்ல, தேவனுடைய வெளிப்படுத்தல். எனவே அதை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும். பிதாவை நீர் வெளிப்படுத்தினபடியினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வாக்கியத்தை மறுபடியும் பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, ஆவியிலே கலிகூர்ந்து என்று சொன்னால் அவருடைய ஆவியிலே, அவருடைய உள்ளத்திலே என்ன செய்வார் என்று கேட்டால், அவர் சந்தோஷப்பட்டார். ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து இந்த பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலே ஆவியிலே கலிகூர்ந்து. ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ள இருந்துதான் வெளியில வரணுமே தவிர வெளியில இருந்து உள்ள போகக்கூடாது. ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறது எப்படி என்று கேட்டால் சரீர பிரகாரமாக அல்ல, கையை தட்டி சோத்திரம் அப்படி கத்துறது இல்லை. ஆவியிலே ஆராதனை செய்ய வேண்டும், ஆவியிலே சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த மகத்துவ சத்தியங்களை, இந்த மகத்துவமான உண்மைகள் எல்லாம் எனக்கு என்ன செய்திருக்கிறேன், என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்று ஆவியிலே கலிகூர்ந்து. யோவான் 4:24 படிக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வது என்ன செய்ய வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். ஆவியிலே கலிகூர்ந்து தேவ வெளிப்படுத்தலை பெற்ற தெய்வ மக்கள் தங்களுடைய உள்ளத்திலே பூரித்து தங்களுடைய ஆவியிலே சந்தோஷப்பட்டு அவரை என்ன செய்தால் என்று கேட்டால், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று நான் படிக்கிறேன். பிலிப்பியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே பவுல் சொல்கிற வழியில, பிலிப்பியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறோம் என்று வாசிக்கிறோம். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. ஆராதனை எப்படி செய்யணும்? சரீர பிரகாரமாக உணர்ச்சி வசப்பட்டு துதிக்கிறது இல்லை, ஆவியில கலிகூர்ந்து. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடு கூட உண்மையோடு கூட என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். தமிழ் பைபிள்ல ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து என்று எழுதியிருக்கிறது. ஆங்கில பைபிள்ல we worship God in the spirit and rejoice in Jesus Christ என்று எழுதியிருக்கிறது. ஆவியிலே கலிகூர்ந்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்தோஷத்தோடு கூட என்ன செய்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு என்ன செய்யுங்கள்? அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். அடுத்த அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த லூக்கா 10:21, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு என்ன எப்படி இருக்கிறது? பிரியமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த தேவ ஆராதனை நம்முடைய சிறப்படி அல்ல, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று தேவன் சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு பிரியமான நிலைமையில இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அவரை ஆராதிக்கிறோம். யோவான் 4:24 வாசிக்கிறது போல, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று வைத்து எழுதியிருக்கிறது. நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, தெய்வத்துடைய விருப்பத்தின்படி இன்றைக்கு என்ன செய்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோம். எனவே அந்த நிலைமையில அந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னது போல, அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலே
நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்கிறது உம்முடைய திருவுள்ள சித்தத்திற்கு பிரியமாயிருக்கிறது என்கிறதான இந்த வார்த்தையை நம்முடைய ஆத்மாவிலே தியானித்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நம்முடைய ஆவியிலே கலி கூர்ந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துடைய பந்தியிலே பங்கெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்தை சபையாக அவரை போற்றி துதித்து அவரை ஆராதித்து அவரை கனப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.